அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி வணங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் நீண்டாய் நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, கிருஷ்ண ஞானம் அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகாஸ்டோ அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு பிரசன்ன அனுபவங்கள் அப்படிங்கிறதுல ஒரு ப்ராப்ளத்தை எப்படி அது காட்டுச்சு, எப்படி அது ஒரு நம்ம பலனை சொன்னோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் சொல்ல போறோம். ஒரு பிரசன்னம் பார்க்க ஒரு குடும்பத்துக்காரங்க வர்றாங்க. பிரசனத்தில் நிறைய வகைகள் இருக்கு. நம்ம அதுல சோழி பிரசனத்தை பற்றி தான் நம்ம பேச போறோம். அவங்க வந்திருக்க நேரத்துல லக்னம் கும்ப லக்னம், லக்கணத்துல ராகு இருக்கு, குரு வந்து மிதனத்துல இருக்காரு, 7ல கேது இருக்கு. சோழி போட்ட அந்த பிரசன்ன லக்னத்துடைய லக்னம் கும்ப லக்னம், அங்க ராகு இருக்காரு, 7ல கேது இருக்கு, குரு வந்து மிதனத்திலிருந்து 9ஆம் வரைய பாக்குறாரு. வேற எந்த கிரகத்துடைய பார்வையும் தொடர்பும் கும்ப லக்னத்துக்கு இல்லை. குரு பார்வையை நம்ம நல்லதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா லக்கண்டக்கூடிய ராக தீமைன்னு சொல்றோம். அப்ப இதுல நமக்கு என்ன முடிவு எடுக்க முடியும், நல்லதா தீமையா அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல லக்கண்டக்கூடிய ராகு தான் அதிகமான வலிமையா இருக்குங்க. லக்கணத்தை பார்த்த கிரகத்தை விட லக்கணத்தில் நேற்ற கிரகம் வலிமையானது. இப்ப லக்கணத்துல ராகு 7ல கேதுன்னா கணவன் மனைவி உறவுல கசப்பு இருக்குது. குரு பார்வை இருந்தனா குழந்தை நல்ல குழந்தைங்க. இதைத்தான் நம்ம அங்க எடுத்து சொல்றோம். உங்கள் கணவன் மனைவிக்குள்ள 1000 குறைகள் இருக்கலாம், சங்கடங்கள் இருக்கலாம், சண்டை இருக்கலாம். ஆனா குழந்தை அற்புதமான குழந்தை, நல்ல குழந்தை. குழந்தைக்காக நீங்க சேர்ந்து வாழ்றது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி நிறுத்தணும்னு கண்ணில் பொழப்பணும் இருந்துட்டு ஒரு 2-3 பேர் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில இதுதான் பிரச்சனை, இதுதான் இதுக்கு சொல்யூஷன், இப்படித்தான் போகணும்னு சட்டு காட்டக்கூடியது பிரசனத்துல ரொம்ப அற்புதமா அமையுது. பிரசனத்துல ரொம்ப அற்புதமா அமையுது. இப்ப பாருங்க, லக்கணத்துல கூடிய ராகு குடும்பத்துல கசப்புகளையும் சண்டையும் சங்கடங்களையும் சந்தேகத்தையும் கொடுத்தாலும் கூட 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு குழந்தை வலுவான குரகம் குழந்தைன்னு காட்டுது. அது லக்கணத்தை பார்க்கணும் ரொம்ப அந்யூன்யமா இருக்குன்னு காட்டுது. ஸோ இப்படி 2 இருவேற உறவுகளை, ஒரு உறவு நட்பும் ஒரு பகைன்னு பிரசனத்துல ரொம்ப அழகா சொல்ல முடியும். இது ஒண்ணு. 2வது, அவர் கேட்ட 2வது கேள்வி, என் குடும்பத்துல எல்லாருக்குமே கணவன் மனைவி உறவு அவ்வளவு வரைக்கும் ஒரு நல்ல அந்யோன்யமா இல்லை அப்படின்னு சொல்றாரு. கணவன் மனைவி உறவு அவ்வளவு அந்யோன்யமா இல்லைன்னு. ஒரு குடும்பத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட தலைமுறையாக கணவன் உறவு நல்லா இல்லைங்கிறத பிரசனத்துல அழகா சொல்ல முடியும். ஜாதகத்தை சொல்றது கஷ்டம். எவ்வளவு காலமா அது தொந்தரவு இருக்கு அல்லது இருந்துச்சு அப்படின்னு எப்படி சொல்றது அப்படின்னா, லக்ன டிகிரி 12, சோவி விழுந்த டிகிரி 2, சோவி 2க்கு அடுத்து 3, 4, 5ன்னு ஏறிக்கிட்டே போகும் லக்கணத்தோட டிகிரி. ராகுட டிகிரி லக்கணத்தை குறைஞ்சு லக்கணத்தை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா அந்த பிரச்சனை இன்னும் இருக்குன்னு அர்த்தம். லக்கண டிகிரி 20, ராகு டிகிரி 12ன்னா ராகு கடந்துடுச்சு, ஏற்கனவே அது இருந்துச்சுன்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பத்தில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, ஒன்றுக்கு மேற்பட்ட தலைமுறைங்கிற வார்த்தையை சொல்லிட்டாரு. இப்ப ஒரு குடும்பத்துல தனிமையா இருக்கிறதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடியது லக்ன பாவம். 2வது இடத்துல இருக்கிறது 10ஆம் பாவம். இவர் இப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது லக்கணத்தை நிற்கக்கூடிய ராகு மூல காரணமா இருந்தது, லக்கணத்தை நோக்கி போயிட்டு இருந்தது. அவர் கேட்ட நேரத்துல செவ்வாய் வந்து விருட்சத்திலிருந்து 10வது இடத்துல இருந்து லக்கணத்தை பாக்குறாரு. 1-10 சம்பந்தம் இல்லாம ஒரு பெரிய லெவல்ல பிரச்சனை தலைமுறையா தொடர்ந்து வராது. இன்னொரு பொண்ணு ஜாதகம், அந்த பொண்ணுக்கு வந்து கன்னி லக்னம், 10ல செவ்வாயும் குருவும் இருக்காங்க. அவங்க கேட்டது, என் குடும்பத்துல நாங்க 5 பொண்ணுகள், பெரியப்பா மக சித்தப்பா மகன்னு 5 பேத்துக்குமே குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 5 பேத்துக்குமே குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க.
10ஆம் பாவத்தில் நின்ற கிரகம் ஏன் திரும்ப திரும்ப 10, அதான் கர்மஸ்தானம். நீங்க பிரசனம் பார்க்கும்போது 10வது பாவத்தில் நிற்கக்கூடிய 10வது வீட்டில் நிற்கக்கூடிய கிரகம் லக்னத்தோட லக்னாதிபதி தொடர்பு இருந்துச்சு அப்படின்னாலே கர்மா வலுவா ஸ்ட்ராங்கா நமக்கு இருக்குங்கிறத தெளிவா சொல்லணும். அப்ப அவர் 10 நிற்கக்கூடிய செவ்வாய் திக்பலமா இருந்து பார்க்கும்போது அந்த குழந்தை பாக்கியத்தை தடை செய்யும். ஏன் அப்படின்னா அவர் அங்கிருந்து 8வது பார்வை 5ஆம் வீட்டை பார்க்கும். குழந்தைகிட்ட அதுக்கு ஒரு குணத்தை கொடுக்கும். குடும்பம் அத்தனை பேத்துக்குமே இல்லைன்னு சொல்லும். எவ்வளவு ஒரு வலிமையான வழின்னு பாருங்க. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் சொல்லணும். எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தா 7ஆம் இடம் தான் நிவர்த்தி ஸ்தானம். திரும்ப திரும்ப பல முறை சொல்லியிருப்போம். சோழி பிரசன இலக்கணத்துக்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் நிவர்த்தியை தரக்கூடியது. அதான் முதல் தரமானது. 2வது நிவர்த்தி 11ஆம் பாவம், 3வது நிவர்த்தி 3ஆம் பாவம். இது மூணுமே தங்களுக்குள் திரிகோணமான வீடு. இப்ப இவங்க நிவர்த்திக்கு கேட்கறாங்க, பிரசன்ட் உட்கார்ந்து சாதிக்கணும், இதை செஞ்சு முடிக்கணும், கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஆனா நிவர்த்தி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய குரு செவ்வாயோட சேர்ந்திருக்காரு, 10ல இருக்காரு. அதனால இதுக்கு நிவர்த்தி கிடையாதுங்கிறதான் சொல்ல வரும். ஜோதிடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதமான விதியை நான் கருதுறது, எல்லாத்துக்குமே பரிகாரம் உண்டானா கண்டிப்பா இல்ல. எல்லா நேரத்திலையும் அது பரிகாரம் பலிக்குமானா பலிக்காது. எந்த கிரகம் அல்லது எந்த பாவாதிபதி செவ்வாயோட சம்பந்தப்பட்டிருக்கோ அல்லது அஷ்டமாதிபதியோட சம்பந்தப்பட்டிருக்கோ அந்த கிரகத்துக்கு அந்த பாவாதிபதிக்கு பரிகாரம் பண்ணா கேட்காது. நீண்ட கால வழிபாட்டை செய்யலாம், நீண்ட காலம் பிரார்த்தனையை செய்யலாம் அப்படின்னு சொல்றோம். இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா குருன்னு சொல்ற நிவர்த்தி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அதிபதியான குரு செவ்வாவோட சேர்ந்திருக்காரு. செவ்வாய் 10ல இருக்காரு, அஷ்டமாதிபதியாவும் இருக்காரு. இப்ப பரிகாரம் செஞ்சா பழிக்க விட மாட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் அவர்கிட்ட சொல்லி நீங்க வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க, தொடர்ந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தொடர்ந்து துர்க்கை இந்த செவ்வாயோட காரகத்துவ தெய்வங்களை கெட்டியப்பட்டு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. எவ்வளவு நாள் சார் பண்றது? நிவர்த்தி ஸ்தானத்தை அதிபதி வருட கிரகம் பார்க்கணும், ஒரு வருடமாவது போகணும். ஒரு வருடம் போனா கண்டிப்பா கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும். 12 மாதமும் போயிட்டு வாங்கணும். அவரு 12 மாதம் தொடர்ந்து எல்லா சஷ்டிக்கும் முருகன் கோயில் போயிட்டு வர்றாரு, எல்லா கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் முருகன் கோயில் போயிட்டு வர்றாரு, எல்லா செவ்வாய்க்களையும் பக்கத்துல இருக்க முருகன் கோயில் தொடர்ந்து போயிட்டே இருக்காரு, சலிக்காம போறாரு. அவர் குடும்பத்துல கூட இந்த 5 பெண்களுக்குமே புத்திர பாக்கியம் தடை செய்யப்பட்டிருக்கு, கிடைக்காம இருக்குன்னு சொல்லி அந்த வீட்டு பெரியவங்க சேர்ந்து சேர்ந்து கோயில் போயிட்டே இருக்காங்க. 7வது மாசம் அவர் வேற ஒரு காரணமா வர்றாரு, சொல்றாரு, தொடர்ந்து 7 மாசமா கோயில் போயிட்டு இருக்கிறோம், இதுவரைக்கும் எந்த பெண் குழந்தைகளுக்கும் என்ன கரு உருவாகல, அதே போதுமா இல்ல வேற ஏதாவது மாத்தி பண்ணணும்னு. இப்ப தனுசு லக்னம் வருது, 10ல புதன் ரொம்ப வலுவா இருக்கு. செவ்வாயோட நட்சத்திரமான சித்தர் நட்சத்திரத்துல இருக்கு, லக்கணத்துல செவ்வாய் இருக்கு. இப்பவும் பாருங்க 7ல குரு இருக்கு, லக்கணத்துல செவ்வாய் இருக்கு. அதே கிரகம் தான் திரும்ப வருது. தொடர்ந்து பண்ணுங்க, பண்ணி முடிச்சுட்டு வந்து சொல்லுங்க. அப்புறம் ஒரு 8-9 மாசம் கழிச்சு அவர் முன்னாடி வர்றாரு. அந்த 5 பேத்துல 3 பேருக்கு கருத்தரிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதுன்னு வர்றாரு. முதல்ல இந்த இடத்துல நமக்கு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, 5 பேத்துக்கு ஒட்டுக்கு தனித்தனி ஜாதகத்துக்கு தனித்தனி கிரக அமைப்பு இருக்கும். 5 பேர் ஜாதகத்திலையும் தனித்தனி கிரக அமைப்பு இருக்கும். ஆனா 5 பேத்துக்கு மொத்தமா ஒரு குடும்பத்துக்கான ஒரு பரிகாரத்தை பிரசனத்துல மட்டும்தான் சொல்ல முடியும். மொத்த குடும்பத்தையும் மறைச்சு நிற்கக்கூடிய ஒரு தடை செய்யக்கூடிய அதிகாரி யாருன்னா 10ஆம் அதிபதி. ஜாதகத்துல தனித்தனி அதிபதிகள் இருப்பாங்க. கர்மா தான் இங்க பிரதானமா இருக்கு. பரிகாரம் செய்யலாமா வேணாமா, செஞ்சா பலிக்குமா பலிக்காதா, செஞ்ச பரிகாரம் போதுமாங்கிறதுக்கு இதுதான் அற்புதமான வழி. அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது இந்த சிம்பிள் வார்த்தை, முருகன் கோயில் போயிட்டு வா, தொடர்ந்து போ. குழந்தை கருவுருவனு இந்த 4 பேருக்கு கருவு நிச்சயிக்கப்பட்டு ரொம்ப பயங்கர ஹாப்பி. அவங்க பார்த்துட்டு போய் இப்போ 8 மாசம் 7 மாசம் ஆக போகுது, கருவுருக்குன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஹாப்பி. இந்த இடத்துல இன்னொரு கூடுதலான விளக்கம் என்னன்னா, பரிகாரம்னா என்ன, நான் இதை செஞ்சா எனக்கு இது வேணும்னு ஒரு இலக்கை நிர்மாணிச்சு வழிபாட பண்றது பரிகாரம்.
அது செவ்வாய் சம்பந்தப்பட்டாலும் அஷ்டமாதி சம்பந்தம் அந்த இலக்கை நிர்ணயிக்க கூடாது. பிரார்த்தனைங்கிறது எனக்கு என்ன தேவையோ கொடு, நான் தப்பு பண்ணிதான் மன்னிச்சுக்கன்னு சாஸ்தாங்கமா நமஸ்காரம் பண்றது, சரணாகதி அடைகிறது. இந்த வாத்தியார் மார்க் போடணும்னு நினைச்சு அவருக்கு வணக்கம் சொன்னா அது பரிகாரம். வாத்தியார் மேல இயல்பாவே மரியாதை வந்து வணக்கம் சொன்னா அது பிரார்த்தனை, அது வழிபாடு. இந்த பிரார்த்தனை வழிபாடும் கூடியதுதான் பரிகாரத்தை விட சால சிறந்தது. எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணா எல்லாத்துக்குமே தீர்வாயிரம். அடிக்கடிக்க நான் ஒன்று சொல்றது உண்டு, எனக்கு லாட்டரி சீட்டு யோகம் இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொன்னா இருந்தா அதுங்க சொல்ல மாட்டேம்மா ஒண்ணு. அப்படி ஒரு அமைப்பு இருந்தா அது நானே பார்த்து நானும் லாட்டரி சீட்டு வாங்க மாட்டேன். ஏன் செய்யல? அது கிடைக்கணுங்கிற பிராப்தம் முதல்ல இருக்கணும். அப்போ எல்லாத்துக்குமே பரிகாரம் சொல்ற ஒரு முறை வந்து தவறு. உங்களுக்கு பரிகாரம் இருக்கா, இருந்தா வேலை செய்யுமா, என்ன மாதிரி வேலை செய்யும், எவ்வளவு காலத்துல வேலை செய்யுங்கிறத சோழி பிரச்சனை அற்புதமா வடிவமைக்கணும். கர்மாவுடைய வலிமை என்ன? இப்ப கர்மாவை குறிக்கக்கூடியது 3வது நட்சத்திரம், 3ஆம் அதிபதி, 10வது வீடு, 10ல் நிற்கக்கூடிய கிரகங்கள்லாம் கர்மாவை தான் சொல்லுது. காரக கிரகத்துல சனி ராகலாம். இதுல எது வலிமையான 10ஓட சம்பந்தப்படுறது வலிமையான? அப்படி ஒரு விஷயத்த பிரிச்சு பகிர்ந்து சொல்லும் போதுதான் நமக்கு ஒரு அற்புதமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. ஒரு அம்மாவுக்கு தெய்வம் வருது, அருள் வாக்கு சொல்றேன், நான் சொன்னா நிக்கும், சாமி அப்படி இருக்குன்னு அந்த அம்மா வந்து சடாமுடியெல்லாம் வளர்த்து ரொம்ப பெரியது சொல்றாங்க. அந்த அம்மாவை கூட்டிட்டு அந்த வீட்டுக்காரர் பிரசன்னம் பார்க்கறதுக்கு வர்றார். அந்த அம்மா வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தவனே, நானே கடவுள், நானே 4 பேத்துக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு வாழ சொல்லி வழி சொல்லிட்டு இருக்கிறேன், நான் பிரசனம் பார்க்க மாட்டேன்னு உட்கார். கடவுளா இருக்கலாம், என்ன கடவுள் நானும் பாக்குறேன் அப்படின்னு அந்த சோகையும் பலகையும் தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசனத்தை ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது லக்கணத்துல மாந்தி வருது. அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி தெளிவா சொல்லி, இந்த அம்மாவுக்கு வர்றது தெய்வம் கிடையாது, அது ஒரு பிரேத சாபம், மனநோய். இல்ல அவங்க சொன்னது நடக்குது அப்படின்னு. சொன்னது நடக்கிறதுல இல்லை, இவங்க நடந்ததுனாலயோ இல்லை இவங்க சொல்றது நடக்கிறதுக்கு யதார்த்தமா இருக்கலாம். இது வந்து கண்டிப்பா மனநோய் பெரிய லெவல்ல பாதிக்க போகுது. நீங்க நல்ல டாக்டரா பாருங்க, இது வந்து தெய்வம் கிடையாது. லக்கணத்துல சனியோ லக்கணத்துல குருவோ இருந்து இல்லைன்னா பார்த்து இருந்தா தான் தெய்வம் கிரகம். லக்கணத்தோட சனி குரு தொடர்பு இல்லை, இல்ல 9ஆம் அதிபதியோட தொடர்பு இல்லை அப்படின்னா அங்க வந்து தெய்வத்துக்கு வேலையே கிடையாது. மாந்தி இருக்கு, இப்ப மாந்தி இருந்து சனி பார்க்கறது குரு பார்க்கறதுனால அங்க தெய்வத்துக்கு வேலை இல்லை. இந்த அம்மா கிட்ட இருக்கிறது தெய்வம் கிடையாது, ஒரு ஒரு குட்டிச்சாத்தன் மாதிரியான ஒரு தேவதைகள், குரு தேவதைகள் தான் தெளிவா சொல்லி அவரு கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இல்லாம எந்திரிச்சு போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2-3 மாசம் கழிச்சு மறுபடியும் அவரு போன் பண்ணி, நானே கடவுள், இந்நேரம் அந்த அம்மா ஒரு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு தீவிரமா, சரியா சாப்பிட மாட்டேங்குது. எல்லாரும் அந்த அம்மா வந்து நீங்க சொன்னது படிக்குதுன்னு சொல்ல 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 அந்த அம்மா உக்ரமாய் ரொம்ப பெரிய லெவல்ல தீவிரமா பண்ணுது. ஒரு காலத்துல யாராவது வந்தா சாமி வந்திருக்கேன் சொல்றான்னு மிரட்ட அளவுக்கு கத்த ஆரம்பிச்சது. அப்புறம் அது ட்ரெஸ் குறைச்சிக்கிட்டே வருது. நானே கடவுளுங்குது, எல்லாம் பேசி கடைசியில நாய் நெறிகள் வந்தா கூட அது கூட ஓடுது. மனம் ஒரு பேதலிச்சிருச்சு. கடைசியில் இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல்ல மனநோய் சார்ந்த மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால ஒரு பக்திக்கும் பக்தி இல்லாத முறைக்கும் கூட வித்தியாச பிரச்சனை அழகா காட்டுங்க. ஒரு பிரேத சாவன்னு செய்யும், பிரேதம் நல்ல விதமா உள்ள வந்து கூடா நட்பு மாதிரி கேடாய் முடிகிற மாதிரி கூடாத நட்பு அந்த அப்படியே மெல்ல வந்து சேர்ந்து கேடாய்த்தான் முடியும். அதே தெய்வம் வந்துருந்தா நிதானமா இருந்துரும். இதை பிரச்சனை தவிர்த்து வேற எதுல அவ்வளவு ஈஸியா சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதை விட தீட்டும் பிரச்சனமும் அப்படிங்கிறத நான் ரொம்ப அற்புதமா உணர்ந்திருக்கிறேன். மாந்தி லக்கணத்தோட சம்பந்தப்படக்கூடிய எந்த பிரச்சனத்திலையும் தீட்டு இல்லாம வந்து உட்கார்ந்ததே இல்லை. அப்பா இருந்து 10 நாள் தான் இருக்கும். அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டு 2 மாசத்துக்கு மேல கேட்டிருப்பாரு, கடைசி அவர் வந்திருப்பாரு, நம்மளோட சொல்லியிருக்க மாட்டார். உங்களுக்கு தீட்டு இருக்க பிரச்சனை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு சொன்னா அப்பா இருந்து 10 நாள்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தருக்கு பிரச்சனை பார்த்துட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு லக்கணத்துல வந்து அப்படியே மாந்தி வந்து உட்காருது. உங்களுக்கு தீட்டு இருக்குது, இன்னைக்கு பார்க்க வேண்டாம், நாளைக்கு பார்க்கலான்னு. அது எப்படி தீட்டு?
எதுவுமே தீட்டு இல்லைன்ட்டார். அப்பா அம்மா இறக்கல, மாமனார் மம்மி இறக்கல, நான் யாருக்கும் கொல்லி வைக்கல, வீட்டுல எந்த பிள்ளையும் வயசுக்கு வரல அப்படின்னு அவர் ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார். எதுக்கு வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்க வீட்டுல ஏதாவது எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஃபோன் பண்ணும்போது அவருடைய 2வது மனைவி குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 10 நிமிஷத்துக்கு மேல குழந்தை பிறந்திருக்கு. நாங்க சோவி போட்ட நிமிஷத்துல இருந்து 1 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் குழந்தை பிறந்தோம். அப்ப அவருக்கு பிதிர்த்திட்டு வந்திருக்குமே, தெய்வத்தை பார்க்க முடியாம இருக்குமே. அவர் முதல்ல சொல்லும்போது இல்லைன்னு அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா மறுத்தவர் காது கிட்ட வந்து சொல்றாரு, என்னுடைய மனைவிக்கு, ரகசிய மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவர் மனசுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த ரகசியத்தை கூட பிரச்சனை அழகா சுட்டி காட்டுங்க. அப்படி ஒரு வேலை செய்யும். நம்ம எப்ப எல்லாம் முடிவெடுக்க தவறுறோமோ, தடுமாறுறோமோ, அப்பெல்லாம் இந்த பிரச்சனை வந்து இதை சொல்லு, இதை செய்யுன்னு எடுத்து நமக்கு அழகா காட்டக்கூடிய சக்தியை பிரசன்ட்டுக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிரச்சனை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அது நமக்கு நல்ல விதமான வழிகாட்டுங்கள், எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிரசன்ட்டுக்கு ரொம்ப அடிப்படை தேவை, ஜோதிடத்துடைய பேசிக் ரொம்ப அவசியம் தேவை. யாராவது பிரசன்ட் படிக்கணும் முதல்ல அடிப்படை நல்லா படிங்க. நம்ம அடிப்படை வகுப்புகளை நாளையிலிருந்து நடத்திருக்கோம். ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் வகுப்பா நடக்க காத்திருக்கோம். நல்ல அடிப்படை முடிச்ச பிறகு பிரசனம் படிக்கலாம். ஏற்கனவே ஜோதிடம் தெரியும் அப்படிங்கிறவங்க நேரடியாக பிரசனத்துக்கு வரலாம், பிரசனம் கற்றுக்கலாம். எல்லா ஜோதிடருக்குமே ஒரு பிரசன முறை, ஏதேனும் ஒரு பிரசன முறை தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகம், ஒரு 2 ஆதிபத்தியம் டவுட் வரும்போது நீங்க பிரசனம் போட்டு பாருங்க, கரெக்டா இதை சொல்லுன்னு சொல்லுங்க. அப்படி வலுவா சொல்லும். அப்பதான் நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்காடா இது சொல்லுதேன்னு. அது மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்வதற்கு பிரசனம் அழகா பயன்படுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏதேனும் ஒன்றுக்கு மேற்பட்ட பிரசனம் தெரிந்து வைத்துக் கொள்வது சால சிறந்தது. பிரசனம் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க நம்ம ஜூலை 10, 11, 12, 3 நாள் சங்கரங்கள்ல நேரடி பயிற்சி வகுப்பா நடக்க காத்திருக்கோம். அதுல எப்படி பார்க்கணும், எப்படி சொல்லணும், எப்படி கர்மாவை தெரிஞ்சுக்கணும், எப்படி தோஷத்தை சொல்லணும், எப்படி பரிகாரத்துக்கு விலையை சொல்லணும், அப்படி ஒன்று சார்ந்த பலவிதமான கோணங்கள்ல நேரடி வகுப்பா சொல்ல காத்திருக்கோம். படிக்க விருப்பம் இருக்கும், இலக்க நம்பர்ல முன்பதிவு செய்திக்கணும். நம்ம ஏதேனும் ஒரு வகையில மேம்படுத்திக்கிறவங்கள மாற்று கருத்தே கிடையாது. அதனால அனைவருக்கும் ஜோதிடம் தெரிந்தது நல்லதுன்னு நான் விரும்புறேன். படித்துக் கொள்ளலாம். அனைவருக்கும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி நீண்ட ஆயுளின் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் நிரம்ப வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆட்சிகள்.